ஏப்ரல் 24 எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் உங்களுக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட் வரல. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ நவம்பர் 24 அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு யூனிவர்சிட்டி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் செமஸ்டருக்கு வந்துட்டு நம்பர் 7 பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா the non semester student who have already applied for April 24 examination are instructed to appear for November 24 examination without paying the examination fees. நீங்கள் ஏப்ரல் 24 ஏற்கனவே வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, இன்னும் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ஹால் டிக்கெட் இன்னும் வந்து உங்களுக்கு வரல. இப்போ இந்த நவம்பர் 24 எக்ஸாமை வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி புதுசாக எக்ஸாம் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே ஏப்ரல் 24 எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டீங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இந்த நவம்பர் 24க்கு ஹால் டிக்கெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை என்ட்ரி பண்ணி உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் எத்தனை எக்ஸாமுக்கு வந்துட்டு நீங்கள் அப்பியர் பண்ணியிருந்தீங்களோ அதை நவம்பர் 24 நீங்கள் வந்துட்டு ரைட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இந்த நவம்பர் 24 ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை, எக்ஸாம் ஃபீஸும் கட்ட தேவையில்லை. அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே தமிழ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 2024 தேர்விற்கு விண்ணப்பித்த பருவத் தேர்வு மாணவர்கள் நான் செமஸ்டர்னு மேலே ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 2024 தேர்வை எழுத அறிவுறுத்தப்படுகிறார்கள். அந்த தேர்வு மாணவர்கள் மீண்டும் தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் செமஸ்டர் வந்து அந்த தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே தெளிவாக யூனிவர்சிட்டி நம்பர் 7 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ஏப்ரல் 24 ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ஹால் டிக்கெட் மட்டும் இன்னும் உங்களுக்கு வரல. இப்போ நவம்பர் 24 எக்ஸாம் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நாங்கள் மறுபடியும் ஃபீஸ் பே பண்ணணுமா, நாங்கள் இதில் எக்ஸாம் எழுதலாமா அப்படிங்கிற சந்தேகம் நான் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்கும். 2-3 பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் நவம்பர் 24க்கு எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை, எக்ஸாம் ஃபீஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எப்போ ஹால் டிக்கெட் வருமோ அந்த ஹால் டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும். ஹால் டிக்கெட்டை டவுன்லோடு பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம் டைம் டேபிளில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் டைம் டேபிள் பிரகாரம் அந்த டேட் பிரகாரம் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ நவம்பர் 24 அதில் நீங்கள் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை, எக்ஸாம் ஃபீஸும் கட்ட தேவையில்லை. நான் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அப் டு 19 சிடி பேட்ச், செமஸ்டர் பேட்டர்ன் கிடையாது, நான் செமஸ்டர் மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு ஏப்ரல் 24 நான் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணலை. இப்போ நவம்பர் 24 அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை, நீங்கள் எக்ஸாம் ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. ஏற்கனவே ஏப்ரல் 24 ஃபீஸ் பே பண்ண அப்ளிகேஷன் ரிசிப்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹால் டிக்கெட் இதிலே வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டைம் டேபிள் பிரகாரம் உங்களுடைய எக்ஸாம்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ வந்து டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுடைய நான் செமஸ்டர் யார் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணிடுங்க. ஏப்ரல் 24 பே பண்ண ரிசிப்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை பத்திரமா வச்சுருங்க. ஹால் டிக்கெட் உங்களுக்கு வரும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் டைம் டேபிள் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதுலேயே நீங்கள் நவம்பர் 24 உங்களுடைய பெண்டிங் எக்ஸாம்ஸை வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.